Hi, hello, good morning, my dear students. Welcome to Xylem CBSE 10th channel. Okay, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னது? இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் அகாடமிக் இயர் வந்து ஆரம்பிச்சிருச்சுல்ல, 10th கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம்ல, ரைட். அப்போது படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க, நோட்ஸும் தர்றாங்க, இல்லை டியூஷன் சென்டருக்கு போகும்போது அங்கேயும் பாடம் நடத்துகிறாங்க, நோட்ஸ் தர்றாங்க. நோட்ஸ் மட்டும் படித்தா போதுமா? நோட்ஸ்லேயே எல்லா கண்டென்ட்டும் இருக்குமா? இல்லை நமக்கு டாப்பராக வரணுன்னா, ஹை ஸ்கோர் பண்ணணுன்னா என்சிஆர்டி தான் படிக்கணுமா? என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு சில பேருக்கு பார்த்தாலே ஒரு பயம். அது ஏன் தெரியல, அப்படி இருக்குது. ஏன்னா அந்த பழக்கம் இல்லை. எப்போவுமே நோட்டு பார்த்தே படித்து எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி நல்ல மார்க் வாங்கி தான் நம்ம. ஆனால் இப்போ நம்ம 10th வந்திருக்கோம். 10th இஸ் டேர்னிங் பாயிண்டில். அது சும்மா சொல்கிறது இல்லை, உண்மையாகவே அப்படி தான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்கள் ஸ்ட்ரீமு. நீங்கள் எந்த பாதையை நோக்கி போகிறீங்க, சயின்ஸா, கொமர்ஸா, ஹியூமனிட்டிஸா, இல்லை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து 10th அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம 10th நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். 10th நாம் வந்து படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டைவர்ஸான சப்ஜெக்ட்ஸ். சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் சோஷியல் சயின்ஸும் படிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜஸும் படிக்கிறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா உங்கள் 11th 12th எப்படி போகணும், அதோட ஒரு ஒரு கோல் செட்டிங் இந்த இயரில் நடக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும்? ஸோ மைசெல்ஃப் சிக்கந்தர், நம்ம வீடியோக்கு போகலாமா? வாங்க. ஸோ சைலம் தமிழ்நாட்டில், சைலத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது புது ஆடியன்ஸாக இருந்தால், சைலம் இஸ் த ஒன் ஆஃப் த லீடிங் காம்படிட்டிவ் எஜுடெக் கம்பெனி இன் கேரளா. மெயினாக வந்து நீட், ஜேஇ கோச்சிங், அதே மாதிரி கொமர்ஸில் சிஏ, சிஎம்ஏ அந்த மாதிரி கோச்சிங் எல்லாம் வந்து கேரளாவில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம சைலம் கேரளா வந்து எக்ஸ்பேன்ஷன் எல்லா ஏரியாவிலும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து பியாண்ட் அவர் ஸ்டேட், எஸ் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டான தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. எஸ், தமிழ்நாட்டில் எங்கே தெரியுமா? சைலத்தோட கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்கேன். அங்கே தான் சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஹைப்ரிட் கேம்பஸ் ஆரம்பிக்கும்போது அங்கே எல்லாருக்கும் வந்து ஆஃப்லைன்லேயே பண்ண முடியாதுல்ல, ஆஃப்லைன்லேயே வந்து கிளாஸில் வந்து அட்டன் பண்ண முடியாதுல்ல, பிகாஸ் அது கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா எல்லாருக்காகவும் ஆன்லைன் கோர்சஸ் ஆரம்பித்தோம். ஸோ நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த சேனல், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இது மட்டும் இல்லை, இதே மாதிரி 11th ஸ்டூடெண்ட்ஸுக்காக நமக்கு ஒரு கோர்ஸும் இருக்குது, யூடியூப் சேனல்ஸும் இருக்காங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க, 10th யூடியூப் சேனல் இருக்காங்க, நீட் சேனல் இருக்காங்க. ஓகே, இது கூடாமல் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைனாக படிக்கிறதுக்கு சைலத்தோட ஆப்லேயும் படிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சைலத்தோட ஆப்பில் படிக்கலாம். இதே மாதிரி ரிப்பீட்டர் கோர்ஸும் சைலத்தோட ஆப்பில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் ரிப்பீட்டர் பண்ணாலும் பண்ணலாம், ஆன்லைனில் வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ தலா பேட்ச்னு சொல்லி ஒரு 11th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, தளபதி பேட்ச் சொல்லி 12th ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதே மாதிரி ஆஃப்லைன் ரிப்பீட்டராக இருந்தால் அது வந்து மாரா பேட்ச், ஆன்லைன் ரிப்பீட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வெற்றி பேட்ச், இப்படி சொல்லி நம்ம கோர்ஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன? ஹவு டு ரீட் என்சிஆர்டி, ஒரு எப்படி என்சிஆர்டி படிக்கணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோஸு, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸு அடிக்கடி வரும். ஸோ அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Is reading NCERT is important. NCERT books, textbooks, yes, very important. ஏன் அப்படின்னா around 90% of the questions in your board exam, okay, around 90% of the question in your board exam coming directly from NCERT. Coming directly, 90% of the question coming directly from NCERT. இதை மிஸ் பண்ண முடியுமா? கூடவே கூடாது. ஓகே, அப்போது பேலன்ஸ் ஒரு 10% இருக்குல்ல சார், அது எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த 10% என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்சிஆர்டியில் எல்லா கான்செப்டும் இருக்காங்க. என்சிஆர்டியில் இருக்கிற கான்செப்ட் மட்டும்தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஓகே, பட் அதில் கொஞ்சம் அப்ளிகேஷன் லெவல், கொஞ்சம் ட்விஸ்டடாக அப்படியெல்லாம் கேட்பாங்க.
ஸோ அது எப்படி பண்ண முடியும்? அது வந்து நீங்கள் டீப்பாக என்சிஆர்டி நல்லா படித்தா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டீச்சரோட கிளாஸ் வீடியோ கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10% கிராக் பண்ண முடியும். ஸோ 100% ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஒரே அப்ரோச்சாக தான் சார் கேட்டால் இல்லை. லாங்குவேஜஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்கள, ஹிந்தி இங்கிலீஷ் அதே மாதிரி தமிழ். அப்போ அந்த லாங்குவேஜஸ்க்கெல்லாம் எப்படின்னா அது வந்து கிளாஸில் ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்களோ டீச்சர் என்ன நடத்துகிறாங்களோ அதுவே ஃபாலோ பண்ணால் போதும். அது டெக்ஸ்ட் புக்கில் ஆனாலும் சரி, நோட் புக்கில் ஆனாலும் சரி. பட் நான் சொல்கிறது மெயினாக வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்சிஆர்டியை நல்லா படித்தா தான் உங்களுக்கு டாப்பராக வர முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்சிஆர்டியில் எவ்வளவு இன்டிமேட்டாக இருக்கீங்க 10th அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் 11th and 12th ரொம்ப ஈஸியாகும். அந்த பயணம் ரொம்ப ஜாலியாகும், என்ஜாயபிள் ஆகும். புரியுதா? எஸ். ஸோ ரீடிங் என்சிஆர்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் and it is very very important for science and social science subjects. Clear? ரெடி. எப்படி படிக்கணும்? என்சிஆர்டி படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். எப்படி படிக்கணும்? ஏதோ ஒரு வேலை பண்ண முடிக்கிற மாதிரி படிக்கக்கூடாதுல்ல, நம்ம ஆக்டிவாக படிக்கணும். ஆக்டிவாக ரீட் பண்ணுறது எப்படி? ஆக்டிவாக ரீட் பண்ணுறது எப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லவா? நீங்கள் மெதுவாக வாசிக்கிறத விட கொஞ்சம் லவுடாக வாசிக்கிறீங்க, அதுதான் பெட்டர். ரீட் அவுட் லவுட். இஃப் யூ ஹாவ் அ ஆம்பியன்ஸ், உங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது அப்படியெல்லாம் நினச்சிக்கோங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சத்தமாகவே படிங்க. ஏன் சத்தமாக படிக்க சொல்கிறேன்னு தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரீடிங் வந்து அந்த அளவுக்கு என்ஜாயபிளான ஒரு ஹேபிட் கிடையாது. ஒரு வாட்சிங் மூவி மாதிரியோ மொபைல் ஃபோனில் விளையாடுற மாதிரியோ இல்லை. இது வந்து கொஞ்சம் போரிங்கானது தான் இது ரீடிங். ஸோ அதை நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். படிக்கும்போது ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் சத்தமாக படிங்க, ரீட் அவுட் லவுட். அப்போ டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம ஃபோக்கஸ் நம்ம படிக்கிறதுலையே இருப்பாங்க. கிளியராக இந்த ட்ரிக்கை மறந்துடாதீங்க. கிளியர்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எப்படி ஆக்டிவாக ரீட் பண்ணுறது? அதுக்கு இன்னொரு இதுக்கு நம்ம கையில் ஒரு ஹைலைட்டர் இருக்கணும். ஹைலைட்டர் தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? எஸ். ஸோ நம்ம படிக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, அப்போவே வந்து அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணணும்னு சொல்லலை. ஓகே, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், இல்லை ஒரு ஃபார்முலா வருது, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அப்படியே டெக்ஸ்ட் புக்லேயே வந்து சம்டைம் போல்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியிலலாம் நிறைய ஃபார்முலா வரும், கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கை நம்ம புதுசாக இருக்கேன்ல இப்போது, ஓகே இந்த ஸ்மெல்லு இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கா, இது இந்த வருஷம் முழுசும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு கேன் பிகம் எ லிட்டில் டைடி, நோ ப்ராப்ளம். நமக்கு படிக்கணும், சப்ஜெக்டை புரியணும், கான்செப்டை புரியணும், மார்க் வாங்கணும், அவ்வளோதான். டெக்ஸ்ட் புக் வந்து அடுத்த வருஷம் இது வந்து என்னோட நெய்பருக்கு இல்லை என்னோட சிப்ளிங்க்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து பார்த்துன்னு எப்படி ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறேன் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. டெக்ஸ்ட் புக்கை பாதுகாப்பாக வச்சிடாதீங்க. ஓகே, எஸ், யூ ஹாவ் டு யூஸ் மார்க்கர், யூ ஹாவ் டு யூஸ் பென்சில். ஓகே, சம்டைம்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் இடம் எல்லாம் இருக்குமா, அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? பாடம் நடத்துகிற டீச்சரோட ட்ராயிங்கா, இல்லை நம்ம ஃப்ரெண்டோட ட்ராயிங்கா, இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப், ஓகே அந்த பேராகிராஃப் முழுசாக வாய்ச்சேன், அதில் ஆனால் சம்மரைஸ் பண்ணும்போது 3-4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கீவேர்ட்ஸில், முழு சென்டென்ஸ் எல்லாம் தேவையில்லை, கீவேர்ட்ஸில் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சைடில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜஸ்ட் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியுமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சாப்டர் எடுக்கும்போது ஓகே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகணும்னு நீங்கள் முதல்ல எது படித்தா போதும், அந்த சைடில் நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கோம், கிறுக்கி வச்சுருக்கோம்ல, அது மட்டும் படித்தா போதும். அது படித்ததுக்கப்புறம் அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த பேராகிராஃபில் இதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அந்த முழு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ கிறுக்கி வைக்கிறதுல தப்பு இல்லை, பட் என்ன கிறுக்கி வைக்கணும் அது நம்மளை தான் யோசிக்கணும். ஃப்ரெண்டோட பிக்சர், டீச்சரோட பிக்சர் இதெல்லாம் கிடையாது. கிளியரா? ரைட். ஸோ மேக் நோட்ஸ், அது மட்டும். எஸ், இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுறது இதெல்லாம் சொன்னேன். இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஓகே டெக்ஸ்ட் புக் படித்து ஒரு பேராகிராஃப், ஒரு சாப்டர் முழுசாக படித்தேன், என்ன பண்ணலாம்? அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஒரு நோட் புக்கில்
ஓகே, ரொம்ப பேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, கம்மியான பேஜஸில் கம்மியான பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வைக்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, தேர் ஆர் சம் பாயிண்ட்ஸ், ஓகே, அது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, பட் ஸ்டில் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு புரியலை, உங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு புரியாத பாயிண்ட்ஸை நம்ம அடிக்கடி பார்த்தா அது புரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு இந்த நோட்டை வச்சு டீச்சர்ஸ் கிட்ட போய் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் டவுட்டை கிளியர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, கிளியரா? எஸ். ஸோ இது எல்லாமே தான் ஆக்டிவ் ரீடிங் மீன்ஸ். ஸோ புரியுதா ஆக்டிவ் ரீடிங்னா என்னென்னு புரியுதா? கரெக்டா? எஸ். சும்மா படித்தேன், நானும் டெக்ஸ்ட் புக் படித்தேன், எல்லோரும் கை தூக்குறாங்க நானும் கை தூக்குறேன், இதுக்காக இல்லை, நம்ம படிக்கிறதுக்காக, நம்ம கான்செப்ட் புரியறதுக்காக, நமக்கு அந்த டெப்த்தில் நாலேஜ் இருக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கணும். கிளியர்? எஸ். எஸ். ஹவு டு ரீட். இப்போது ரீட் எப்படின்னு நம்ம சொன்னோம்ல சார், எப்போ தான் ரீட் பண்ணணும்? இப்போது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நடக்க போகுது, அப்போது பிஃபோர் கிளாஸ் ரீட் பண்ணணுமா இல்லை ஆஃப்டர் கிளாஸ் ரீட் பண்ணணுமா? எங்கிட்ட கேட்டால் இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பிஃபோர் கிளாஸ் ரீட் பண்ணாலும் நல்லது தான், ஆஃப்டர் கிளாஸ் ரீட் பண்ணாலும் நல்லது தான், ரெண்டுமே பண்ணால் பர்ஃபெக்ட். ஏன்னா நாளைக்கு ஒரு பாடம் நடத்த போகுதா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எதுவுமே புரியாது, ஓரளவுக்கு தான் புரியும். ஓகே, நைன்த்தில் டெப்த்தில் நாலேஜ் இருக்குது, அதனால வந்து ஓரளவுக்கெல்லாம் புரியுது, பட் அங்கங்கே ஏதோ புரியலை, பட் பரவாயில்ல, நீங்கள் ஓரளவுக்கு இது படிச்சுட்டு போயிட்டேன். ஓகே, புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ், அது வந்து வீடியோவில் லெக்சர் பார்த்தாங்களும் சரி, இல்லை கிளாஸ் ரூம்லேருந்து டீச்சர் பாடம் நடத்துறது பார்த்தாலும் சரி, அப்போ அங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குமா, ஒரு இன்சைட் கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னு தெரியுது, இந்த சாப்டரில் இதை பற்றி எல்லாம் தான் பேச போகிறேன்னு தெரியுது. டீச்சர் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கேப் இருந்ததோ அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகும். புரியுதா? அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அந்த சாப்டரை நீங்கள் மறுபடியும் படிக்கும்போது எஸ், எவ்ரி திங் வில் பி கிறிஸ்டல் கிளியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பேன், ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெளிவாக இருப்பேன், வித்தவுட் எனி ஆம்பிகிட்டி, வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். இஸ் இட் கிளியர்? ஸோ பிஃபோர் ரீடிங்கும் இம்பார்ட்டன்ட் தான், ஆஃப்டர் ரீடிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். டைம் மேனேஜ்மெண்ட், எஸ், இதுக்கெல்லாம் டைம் வேணும்ல, எஸ், டைம் வேணும். பட் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தா உங்களால் இது பண்ண முடியும். எப்போது இதெல்லாம் வந்து எக்ஸாம் டைமில், ஆனுவல் எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, இப்போ தான் யோசிக்கணும் இல்லை, திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் டைம். கிளியர்? எஸ். அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கும்போது டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பீங்கல்ல, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும், அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சில டயக்ராம்ஸ் இருப்பாங்க, விஷுவல் எய்டு இல்லை, ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், டேட்டா கொடுத்துருப்பாங்க. இல்லை பயாலஜியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் நிறைய இருக்கும், இமேஜஸ் நிறைய இருக்கும், அது எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். அதை வச்சும் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு இமேஜ் பார்த்து அந்த இமேஜ் நம்ம மைண்டில் இருந்தால் நமக்கு அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸில் கிராஃப்ஸ் நிறைய இருக்கும், கெமிஸ்ட்ரிலையும் கிராஃப்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷுவலாக இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே நமக்கு தேவையானது தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிளியர்? ரைட்? எஸ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, so these are the things, these are the main things you have to follow while reading the NCERT textbook. So NCERT textbook நான் படிக்க மாட்டேன் சார், கிளாஸில் டீச்சர் நோட் தந்தால் அது மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சா that is foolishness, மடையத்தனம். ஓகே, அது பண்ணிடாதீங்க. NCERT நீங்கள் படிக்கணும், எல்லோரும் படிக்கணும். ஓகே, நம்ம மார்க்கு ஓகே செகண்டரி, பட் ஃபஸ்ட்லி இட் இஸ் த கான்செப்ட். டெக்ஸ்ட் புக் நம்ம ஒரு சாப்டர் படிக்கும்போது அந்த சாப்டர் எதுக்காக, வாட், வை, ஹவு, WWH, வாட், வை, ஹவு. ஒரு டாபிக் படிக்கும்போது இந்த 3 கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும் நம்ம மைண்டில். ஒரு டாபிக் நீங்கள் படித்தேன், வாட் இஸ் தட் டாபிக், வாட் இஸ் தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஸோ வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கேட்டால் தெரியணும். why is displacement, why it is happening அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்கும். how it is happening, give me some examples கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்கணும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் அடிக்கடி. இது 3க்கும் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடிஞ்சால் that means you are familiar with the topic, you have the grip on it. அந்த டாபிக் மேலே உங்களுக்கு ஒரு grip இருக்குது. don't worry, எக்ஸாமில் வந்தால் we can crack it, no problem. கிளியரா? ஸோ ரீட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட், எப்போ ரீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரொடக்டிவான டைமில் ரீட் பண்ணுங்கள். ஓகே, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கிற டைமில் ரீட் பண்ணுங்கள். புரியுதா? பிகாஸ் நான் சொன்னல, ரீடிங் இஸ் நாட் எ என்ஜாயபிள் திங். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்.
அது கூட டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காலாம் இருக்கும், முதல்ல அப்படி தான் இருக்கும். ஸோ முதல்ல பார்க்கும்போது ஸ்டார்டிங் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட் 2-3 டேஸ் ரொம்ப போரிங்காக இருக்கும். இதை விட பேதம் சொல்லி நோட் புக் எடுத்து படிப்பேன். பட் ஒன்ஸ் யூ ஸ்டிக் ஆன் இட், ஓகே, ஆஃப்டர் சம் டேஸ் அது என்சிஆர்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறும். இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் முதல்ல ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப போரிங்காக இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரியாத இருக்கும். பட் ஒரு 2-3 வீக்ஸ் நம்ம ஹிந்து பேப்பர் கண்டினியூஸாக டெய்லி படிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க, அந்த நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறும், கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு மூளையிலே வரும். ஸோ அவ்வளோதான், வி ஷுட் கிவ் சம் டைம். ஓகே, எல்லாத்துலேயும் அப்படி தானே, ரொம்ப என்ன சொல்லுது, வி ஷுட் கிவ் சம் டைம் டு எவ்ரி திங். அப்போ தான் அது செட்டில் டவுன் ஆகும், ஒரு ஜெல் ஆகும். ஓகே, கிளியரா? ஸோ ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ரீட் பண்ணும்போது தேவையான அளவில் நோட்ஸ் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் தான். ஹைலைட்டிங் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்கிரிப்ளிங் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். டெக்ஸ்ட் புக், என்னோடய டெக்ஸ்ட் புக் நான் வந்து அந்த அளவில் புனிதமானது அப்படியெல்லாம் நினச்சி வச்சுடாதீங்க. எஸ், படிங்க, நல்லா படிங்க. ஓகே, கிளியர்? ஸோ நம்ம சைலத்தோட கோர்சஸ் பற்றியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, சைலம் வந்து ஆல் இந்தியா லெவலில் நம்ம ஒன் ஆஃப் நம்பர் 1 எட்டெக் கம்பெனினா என்ன? நம்பர் 1 எட்டெக் கம்பெனி ஃபிசிக்ஸ் வாலா தான் ஆல் இந்தியா லெவலில். ஸோ சைலம் அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர். ஸோ அந்த ரெவல்யூஷன் வந்து இப்போது தமிழ்நாட்டிலையும் நடக்குது. ஓகே, கிளியரா? எஸ், இப்போ ரீசெண்டாக நடக்கிற நீட்டில் ஒரு ஸ்கேம் அந்த விஷயத்துல எல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் வாலாவும் சைலவும் வந்து சுப்ரீம் கோர்ட்லலாம் போய் அந்த கேஸ் நடத்துகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேருக்காகத்தான் நம்ம இந்த எட்டெக் கம்பெனி எல்லாமே, நம்ம சைலம் வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர், ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் வரணும், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நடத்துகிறாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட், உங்கள் எல்லாமே எங்களுக்கு வேணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ண முடிஞ்ச சப்போர்ட் என்ன தெரியுமா? நம்ம வீடியோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ப்ரெட் த மெசேஜ். கிளியர்? எஸ். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கேரளாவில் வந்து சைலம் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நடந்த 2024 எக்ஸாம் ரிசல்ட்லேயும் வந்து நமக்கு வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் 1200+ MBBS ஆல்ரெடி, அது வந்து 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி வந்து MBBS-ஆக கிராக் பண்ணியிருக்காங்க. கிளியர்? எஸ். நம்ம சைலத்தோட தமிழ்நாட்டில் ப்ரெசன்ஸ் வந்து எங்கே இருக்குது? இட்ஸ் இன் கோயம்புத்தூர். அண்ட் கோயம்புத்தூரில் எல்லா ஃபெசிலிட்டியும் எப்படி நம்ம கேரளாவில் வந்து எப்படி ஹைப்ரிட் கேம்பஸ் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதே சிஸ்டம் தான் அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ். அண்ட் வாட் ஆர் த கோர்சஸ்? எஸ், சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் கோர்சஸ்னு. பட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் இது. எஸ், இது வந்து 11th கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். அந்த பேட்ச் பேர் என்ன தெரியுமா? தலா பேட்ச். ஓகே, தலா பேட்ச் இஸ் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு கன்சர்ன் என்ன, ஃபீஸ் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, இட்ஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ், ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே உங்களை படிக்கலாம். எப்படின்னா பாருங்கள், ஒரு நாளைக்கு 32 rupees, ஒரு நாளைக்கு 32 rupees நீங்கள் ஸ்நாக்ஸ் அது இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதை நீங்கள் சேர்த்து வச்சாலே நம்ம கோர்ஸ் ஃபீ ஒரு 1 இயருக்குள்ள கோர்ஸ் ஃபீ உங்களால் கட்ட முடியும். ஸோ புரியுதா? இட்ஸ் நாட் அ பிக், என்ன சொல்கிறது, அஃபோர்டபுள் ஃபீஸ் இல்லை அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க, அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. புரியுதா? எஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெய்டு ஃபீஸு. இது இல்லாமல் யூடியூப்பில் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ், எஸ், அதுவும் வந்துட்டு இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். கிளியரா? ஓகே, ரைட். அப்புறம் தட்ஸ் இட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கம்யூனிட்டி இருக்குது, டெலகிராம், அதே மாதிரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமிலெல்லாம் சைலத்தோட ப்ரெசன்ஸ் இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். நீங்கள் எல்லோரும் நல்லா அட்டன் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரியே நம்ம ரீடிங் என்சிஆர்டியை வந்து மறந்துடாதீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அது இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். அதில் வந்து இதை எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கும் சேர்த்து நீங்கள் டைம் டேபிள், உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குமா? ஸ்கூலில் டைம் டேபிள் இருக்கும், அது இல்லை, உங்களுக்கு பர்சனலாக ஒரு டைம் டேபிள் இருக்கணும். அதுக்குள்ளே இந்த ரீடிங்க்கும் நீங்கள் டைமை ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, எல்லாருக்கும் நல்ல டாப் ரிசல்ட் வரணும், அதுதான் நம்ம ஆசை. ஓகேவா? ஸோ இன்னொரு செஷனில் பார்க்கலாம். டாடா, பபாய், டேக் கேர்.